பயங்கர முன்னேற்றம். அப்பெல்லாம் இது ஒரு ஃபோன் பண்ணணும் அப்படின்னா வந்த புதுசில் ஒரு வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போய் தான் ஃபோன் பண்ணணும். அந்த அளவுக்கு பின்தங்கி இருந்தது. இப்போ அந்த இது செல்ஃபோன் வந்ததுனால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறது அந்த மாதிரி மக்கள் எந்த தொந்தரவும் அதெல்லாம். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்து இது முதல்லாம் கஷ்டமாக இருந்தது. நிறையா நார்த் ஈஸ்ட்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க அந்த அண்டர் கிரவுண்ட்ஸு இன்சர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நம்மளுக்கு எதுவும் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் கொடுத்ததில்லை. பகல் மாதிரி நைட்லேயும் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம், போவோம், வருவோம். ஒரு சில சமயம் தனியாக தான் போவோம். டிரைவர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. நம்மளாக தான் நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனால் நம்மளை எந்த தொந்தரவும் இது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்ல போனால் ஒரு இடத்துல ஒரு அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி பிரதர்ஸை பிளாக்மெயில் பண்ணி ஒரு 20,000 ரூபா அந்த காலத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் அண்டர் கிரவுண்டுன்னு சொல்கிறவங்க அவங்க தெரிஞ்சப்ப அவங்கள போய் நீயா பிரதர்ஸை போய் தொந்தரவு பண்ணீங்க அப்படின்னா அந்த பைசா வாங்கிட்டு திரும்ப எங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை இது வரைக்கும் இந்த தொந்தரவு அதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்ம அவங்க மக்களுக்காக பணி செய்கிறது. அவங்க நம்மளால தான் அவங்க படிப்பறிவு மற்ற வாழ்க்கையில் முன்னேற்றம் வர்றது அவங்களுக்கு தெரியும். அதனால இது வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஒரு சில இடத்துல நடந்திருக்கு. மணிப்பூரில் அப்படியெல்லாம் இது இன்சிடெண்ட்டு இந்த ஃபாதர்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் இருந்திருக்கும் ஒரு சில இடத்துல. ஆனால் பொதுவாக மக்கள் ரொம்ப சிம்பிள். நம்ம மேல நிறைய மரியாதை மதிப்பு. இப்ப நீங்க வெளியே போறீங்க, அவங்கள போனா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஆமா, அதெல்லாம் எங்க போனாலும் பிரதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்மளை பார்த்தாலே தெரியும். ஓகே, சரி ஃபாதராத்தான் இருக்கும் இல்லை பிரதராத்தான் இருக்கான் அப்படின்னு. அந்த நல்ல மரியாதை அதெல்லாம் நல்லா. மற்ற மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, கிறிஸ்டின் இல்லை மற்றவங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் அவங்களை எப்படி பார்ப்பாங்க? அவங்கள ஆக்சுவலாக நல்ல மரியாதை வச்சுருக்காங்க. ஓகே, ஈவன் ஸ்கூலில் பேரண்ட்ஸாக இருந்தாலும் பெரும்பாலும் பேரண்ட்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி பேரண்ட்ஸ் ஹிந்துஸு முஸ்லீம்ஸ். அசாமில் ஓகே, இப்போ நாகாலாந்து மேகாலயா மிசோரம் எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. கத்தோலிக்கவங்கன்னு இல்லை, மற்ற இண்டாமினேஷன் கிறிஸ்டியன்ஸ். ஆனால் அசாமில் மெஜாரிட்டி ஹிந்துஸ். இருந்தாலும் அந்த ஒரு மரியாதை நம்ம அது குறை சொல்ல முடியாது. அது நல்லா அந்த மரியாதையா நம்ம சொல்றதுக்கு இடம் கொடுத்து அதெல்லாம் நல்லா. அவங்க சின்ன பிள்ளைய இவன் பெரிய ஆளுவோட வயசுக்கு கொஞ்சம் கம்மியாக காலை தொட்டு கும்பிடுவாங்க. அந்த ஆசீர்வாதம் வாங்குறது அது ஸ்கூலை விட்டு போகும்போது இல்லை எங்கேயாவது பார்க்கும்போது அந்த பேரண்ட்ஸே சொல்லுவாங்க பிரதர் ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அந்த ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம அவங்களுக்காக பணி செய்ய வந்திருக்கோம். அதனால இந்த மரியாதை கொடுத்து நல்லா எந்த ட்ரபுளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நல்லா பேசி நல்லா பழகி இருப்பான். கண்டிப்பாக இந்த லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், அப்புறம் கரோ லாங்குவேஜ் தெரியும், அப்புறம் ஹிந்தி தெரியும், மற்ற கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே. இந்த கரோ லாங்குவேஜ் படிக்கும்போது கஷ்டப்பட்டுருப்பீங்கல்ல? ஆக்சுவலாக நான் அது படிக்கும்போது எப்படி படித்தேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான். அந்த சொன்னையில் 3 வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், நடந்து போயிட்டு இருந்தேன். இப்போ ஒரு சின்ன புக்கு இருக்கும் அந்த இங்கிலீஷ் டு கேரோ அப்படின்னு. ஸோ அந்த புக்கை எடுத்துட்டு அப்படியே காட்டுள்ளுக்க போகும்போது அந்த புக்கை பார்த்து அப்படியே படிச்சுட்டே போவேன். அது 1 2 3 அப்படின்னா அது என்ன அப்படின்னா அப்படியே அதை பார்த்து படிச்சுட்டு அது மாதிரி போகும்போது வரும்போது அது மாதிரி தான் படிச்சு. லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான்.
ஆனா பரவாயில்ல, ஆமா, அது சிரமம் எடுத்து கத்துக்கிட்டீங்க. இது நான் மட்டும் இல்லை, நிறையா ஃபாதர்ஸு நிறையா லாங்குவேஜ் அதான் அது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலன்னா பணி செய்ய முடியாது. ஏன்னா மக்களுடைய மனப்பான்மையோ, மக்களுடைய என்ன பிரச்சனைகள் இருக்கோ, நல்லதோ கெட்டதோ அதை அறியறதுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் தெரியலன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சம்மா ஃபோர்ஸ் டு லேர்ன் ஆல்சோ. பட்டு நம்ம அந்த பணி செய்யணும், நம்ம பணி நல்லா இருக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் கற்றுக்கணும். பிரதர், இப்போ அசாம் நீங்க பணிபுரிஞ்ச இது வந்து மேகாலயாவில், இங்கே அசாம்லேயும் அவங்க இதுதான், அவங்களும் இருக்காங்க. மற்ற அசாமீஸ் மற்ற எல்லாம் மிக்ஸ். இவங்களுடைய கல்ச்சர்ல பெக்யூலரியா இருக்குது, ஒரு புதுசா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவங்க கல்ச்சர் பற்றி சொல்லுங்களேன். காரோஸ்னா எல்லாம் சிம்பிள். ஓகே, பீப்புள் வந்து ரொம்ப சிம்பிள். நம்மளை மாதிரி இதை பெரிய வீடு கட்டணும் அந்த அப்படியெல்லாம் கிடையாது. அதை சேமித்து வைக்கணும் வருங்கால தலைமுறைக்கு, அந்த மாதிரியெல்லாம் அவங்க இன்னைக்கு எப்படி நம்ம வாழ்க்கை போகணுமோ அப்படி அதை பற்றி தான் யோசிப்பாங்க. அதேமாதிரி சாப்பாடாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நாளைக்கு வந்து அவங்களுக்கு சரி ஆண்டவர் கொடுப்பாரு, அந்த ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு நம்பிக்கை, நாளைக்கு ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு. அது என்னன்னா அது சின்ன பயலாக இருந்தாலும் பெரிய ஆளுகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து ஒரே ஈக்குவாலிட்டி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கப்பு டீயும் 2 பிஸ்கட்டுன்னா, ஒரு வயசு பயலாக இருந்தால் கூட ஒரு கப்பு டீயும் 2 பிஸ்கட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி தான். ஏன்னா பெரிய ஆள் அதிகமாக கொடுக்கணும், சின்ன அந்த ஒரு எண்ணம். அப்புறம் அப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே வருது. அது ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னு கூட சொல்லலாம். முதல்லலாம் பார்த்தா ஏதோ பசியாக யார் போனாலும் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ தோட்டத்திலே ஏதோ இந்த ஆரஞ்செல்லாம் இருக்கும், ஆரஞ்சு நிறையா விளையும். அது மாதிரி போனோம்னா எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டுக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஒன்லி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது, இருந்து சாப்பிட முடியறத சாப்பிட்டுக்கலாம். அது மாதிரி அந்த வெல்கமிங், அந்த விருந்தோம்பல், இது வெல்கமிங் ஆட்டிடியூடு வந்து நிறையா பார்க்கலாம் அந்த ட்ரைபல்ஸ்ட்ட. அதே மாதிரி அவங்க ரொம்ப சிம்பிள் வந்து ஹெல்ப் கேட்பாங்க, ஒரு நம்பிக்கையோடு வருவாங்க. சரி பிரதர்ஸ்டே ஃபாதர்ஸ்டே போனால் அந்த சரி நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் நீங்குவோம் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோட வருவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி கல்யாணம் பார்த்தாலும் ஒரு சிம்பிளாக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி பெரிய கூட்டமெல்லாம் இருக்காது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்ஸும் லெஸ், கம்மியாக தான் இருக்கும், கம்மியாக. அது மாதிரி நம்மளை மாதிரி இப்போ தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலையோ வந்து சவுத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த ஆடம்பரம் ஜுவல்லரி அதெல்லாம் பயங்கர, அதெல்லாம் பெரும்பாலும் எங்கள் நார்த் ஈஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பன்றி இறைச்சி தான் மெயினான டிஷ் அவங்களுக்கு. ஏன்னா அதான் அந்த மாதிரி மாட்டு இறைச்சி இது இப்போ கொஞ்சம் குறைச்சி வருது, மற்றபடி அது மாதிரி. இங்கே இருக்கிற ஃபுட்டு கல்ச்சர் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்லலாம்? ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி. நீங்கள் சொன்னீங்களா பார்த்தா காரோ, ஆமாம், அந்த ட்ரைபுக்கு காரோ ட்ரைப் வந்து சிம்பிள். அவங்க வந்து 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க, காலையில் அதுக்கப்புறம் சாயங்காலம், அவ்வளோதான். மதிய சாப்பாடு கிடையாது, சும்மா டீ ஏதாவது பிஸ்கட் அது மாதிரி. மற்ற அந்த சோலிட் ஃபுட்டுன்னா காலையில் சாயங்காலம். பெரும்பாலும் எல்லா ட்ரைபல்ஸுமே காலையில் ஏர்லி மார்னிங் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சன்செட்டுக்கு முன்னாடி அந்த 5 to 6 அந்த மாதிரி டைம் வந்து டின்னர் டைம். ஸோ அது மாதிரி சிம்பிள் ஃபுட்டு. ஏன்னா பாயில் ஃபுட்டு தான் பெரும்பாலும், பாயில்டு ஃபுட்டு தான். இது வெஜிடபிளாக இருந்தாலும் மீட்டாக இருந்தாலும் இது நம்மளை மாதிரி ரொம்ப மசாலா அதெல்லாம் போட்டுலாம் செய்ய மாட்டாங்க. சிம்பிள் ஃபுட்டு அவங்க ஸ்பெஷல். இது வந்து இந்த ஃபுட்டுன்னா இவங்களுக்கு தான்
இப்ப சவுத் ஆப்பிரிக்காலாம் போயிருந்தோம்னா அங்க வந்து எப்படின்னா அந்த மக்காச்சோளம் அதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் டிஷ்ஷே தான். அது வந்து அந்த களி மாதிரி செஞ்சது பண்ணாங்க, ஒரு கீரை. ஸோ இது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு அது மாதிரி இவங்க பெரும்பாலும் அரிசி சாப்பிட்றவங்க தான். அந்த ஆமாம், இங்கே வந்து நார்த் ஈஸ்ட் இது ஏன்னா பெரும்பாலும் மக்கள் நம்ம இது தமிழ்நாட்டில் நினச்சிட்டு இருப்பாங்க ஒரு நார்த்தில் சப்பாத்தி தான் அதிகமாக. இது வந்து நார்த் ஈஸ்டில் வந்து பெரும்பாலும் அரிசி சாப்பிட்றவங்க தான். அவங்க தான் இருக்கிறாங்க. ஆமாம், நம்மளை மாதிரி தான் அரிசி சாப்பிட்றவங்க தான் அதிகம். சப்பாத்தி எல்லாம் அந்த நார்த்ல இருந்து வந்தவங்க, மைக்ரேட்டட் ஆகி வந்தவங்க, மற்ற ஹோட்டல்ஸ் அது மாதிரி தான் சப்பாத்தி. பெரும்பாலும் காலையிலே ஒரு ஹோட்டலுக்கு போனால் அவங்களுக்கு சோறு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி அது பெரும்பாலும் அரிசி சோறு சாப்பிடுவாங்க. ஓகே பிரதர், நீங்கள் இப்போ 25 இயர்ஸ் இருந்திருக்கீங்க இங்கே. 25 இயர்ஸில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு நிகழ்வு சொல்லுங்களேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்த நிகழ்வுன்னா ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன்னா, நியூ இயர் அன்னைக்கு காலையில் வந்து ஒரு வில்லேஜ் ஒருத்தர் வந்து தட்டினாரு என்ன. அப்புறம் அந்த பிரதர் சுப்பீரியராக இருந்தவர் கூப்பிட்டாரு, வா போ வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நைட்டு டெலிவரியாக அம்மா இது வீட்டில் இருக்கிறாங்க, டெலிவரி குழந்தை வெளியில் வந்துருச்சு. அந்த ஆம்பிளிக்கல் கோடுன்னு சொல்லுவாங்களா, அது அந்த இது அப்படியே கட் பண்ணவே இல்லை. அப்படி அது நைட்டு இருந்து காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, இன்னொரு குழந்தை உள்ளே இருக்குமோ அப்படின்னு. அது நான் அவ்வளவு கல்வி அறிவு இல்லை. அப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போகும்போது அது ரோடும் சரியில்லை, அப்படியே வண்டியும் ஸ்லிப்பாகி அப்படியே இருந்தாலும் மேனேஜ் பண்ணி போய் ரொம்ப ஸ்டீப் டவுன் வீடு. அங்கேருந்து போய் நான் அந்த இது அவங்களோட சேர்ந்து அந்த அம்மாவும் குழந்தையும் இதில் அந்த மூங்கில் பாயின்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு தூக்கி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணி, இது இன்னும் ஒரு 1/2 hour லேட் ஆயிருந்துச்சுன்னா 2 பேருமே இறந்துருப்பாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பிளட் வேணும் அப்படின்னா உடனே பிளட் நான் கொடுத்தேன். சரி, பிளட்டு செட் ஆகிருச்சு. உடனே கொடுத்து அதை காப்பாற்றி, அது இன்னும் நான் போனாலும் சொன்னாலும் மகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. மகாரி அப்படின்னா அந்த நம்ம ஒரே இனம் அப்படி மாதிரி உறவு, இப்போ ஒரே உறவு, அதே மாதிரி ஒரே குடும்பம், அது மாதிரி மகாரி அப்படின்னு சொந்தக்காரன் அப்படின்னு. ஏன்னா இன்னும் அதை சொல்லுவாங்க, 20-22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னும் சொல்லுவாங்க, அவங்க ரத்தம் தான் உடம்புல ஓடுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நடிக்கும்போது மனசுக்கு சந்தோஷம். 2 உயிரை காப்பாற்றி இப்போ 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இப்போ இது காலேஜ் எல்லாம் முடிச்சு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு 2 உயிரை காப்பாத்திருக்கிறீங்க. கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் 2 உயிரும் இறந்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி நிறைய இப்ப எல்லாம் மலேரியா வந்து அதிகம். இப்பெல்லாம் நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. இப்போ வந்து மலேரியா நிறைய எங்கள் ஸ்கூல்லேயும் பிள்ளைகள்லாம் வருஷத்துக்கு ஒரு 2 பேர் 3 பேர் அப்படியெல்லாம் இறப்பாங்க மலேரியாவனால. பிள்ளைகளுக்கும் இது மக்களுக்கும் அந்த பொருளாதார வசதி கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து. ஏன்னா இப்போ வந்து காஸ்ட்லி இது போய் மெடிசன் எல்லாம். நீங்கள் வந்த புதுசில் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, ஏன்னா மக்கள் அந்த அது ஒரு மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சிலர் அந்த கொஞ்சம் ஓல்டு அந்த வயசானவங்க அப்படின்னு நிறைய பேர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கூட நடந்து மாஸுக்கு வருவாங்க. இது சண்டே மாஸ், மற்ற கிறிஸ்மஸோ நியூ இயரோ மாஸு. இங்கே வந்து பெரும்பாலும் இங்கே கவாத்தி சிட்டியில் வந்து டிஃப்ரெண்ட். மற்ற ஏரியாவில எல்லாம் கிறிஸ்மஸ் மாசெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் கிறிஸ்மஸ் முடிஞ்சிடும். ஏன்னா சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் மாஸ் இருக்கும் கிறிஸ்மஸ் மாஸ். ஆமாம், தூரம். நியூ இயரும் எங்களுக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் மாசு
7 மணிக்கெல்லாம் நியூ இயர் முடிஞ்சிடும். ஈஸ்டரும் அப்படி. இப்போ வந்து கொஞ்சம் சிச்சுவேஷன் மாறுது, ஏன்னா கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆனதுனால. இல்லைன்னா ஆனால் மக்கள் எப்படி இருந்தாலும் நடந்து அந்த இருட்டில் மலையில இருந்து வந்து பூசை பார்த்துட்டு திரும்பி அவங்க போகும்போது 1 மணி நேரம் 2 மணி நேரமெல்லாம் நடக்க வேண்டியிருக்கும் போவாங்க. அந்த இருட்டில் பயம் வேற மற்ற ஏதாவது விலங்கினங்கள் ஏதாவது இருக்குமா என்ன அப்படின்னு அந்த ஒரு பயம் இருந்தாலும் அவங்க அந்த ஒரு பக்தியோட அந்த விசுவாசத்தோட வந்து வருவாங்க. இது மாசுக்கெல்லாம் வருவாங்க. ஏன்னா பெரும்பாலும் சண்டே மாசு. மற்றதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஸ்கேட்டர்டு வில்லேஜ். இப்போ நம்ம ஊர்களை மாதிரி எல்லாம் ஊரெல்லாம் ஒரு இடம் தோட்டம் தனியாக அப்படியெல்லாம் கிடையாது. அங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு அப்படி இது அவங்க இடம் அது மாதிரி தான் இருக்கான். அதனால் ஸ்கேட்டர்டு தான் இது. அந்த எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல அப்படி கிடையாது. அது ஸ்கேட்டர்டு இதுதான். இருந்தாலும் அது வந்து இறங்கி ஏறி அந்த மலங்காட்டில் வந்து போகிறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் பெரும்பாலும் வந்துடுவாங்க. அதே மாதிரி அவங்க இது அவ்வளவு பொருளாதார வசதி இல்லைன்னாலும் கூட அந்த ஆஃபர்ட்டியெல்லாம் ஜென்ரஸாக கொடுப்பாங்க. காணிக்கை டயத்துலலாம் இப்போ நம்ம மாதிரி ஒரு தட்டுலெல்லாம் வச்செல்லாம் கொண்டு வர மாட்டான். ஒரு பிளாஸ்டிக்கில் ஏதோ இது நிலத்தில் விளையிறதோ எதா இருந்தாலும் அப்படியே வந்து நிறைய அதெல்லாம் கொண்டு வந்து கோழியோ ஆடோ ஏதோ இருக்கிறத ஜென்ரஸாக கொடுப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். இவங்களுடைய மெயின் ஒர்க் தொழில் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பெரும்பாலும் இந்த விவசாயம் பார்ப்பாங்க. விவசாயம்னா நம்மளை மாதிரி இல்லை. இது வந்து மழையாக இருக்கிறதுனால அந்த மழையை நம்பி அந்த விவசாயம் பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு சொல்லுவாங்க ஜும் கல்டிவேஷன் அப்படின்னு. ஜும் கல்டிவேஷன் அப்படின்னா இப்போ மலையில் ஒரு மலையை இது கிளியர் பண்ணி அதில் விவசாயம் பண்ணுவாங்க. அது ஏன்னா எல்லாத்தையும் எரிச்சுட்டு அந்த சாம்பல் அதெல்லாம் அது வந்து இப்போ வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து மழை அழிக்கிற மாதிரி அப்படின்னு. அப்புறம் அடுத்த வருஷம் வந்து அந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடம், அப்புறம் இன்னொரு இடம், அது மாதிரி விவசாயம் பண்ணுவாங்க. நாடோடிகள் இல்லை, அது கம்ப்ளீட்டாக போக மாட்டாங்க. விவசாயம் பார்க்குறதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த கிளீன் பண்ணி அதை எரித்து அதில் விவசாயம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் ஒரு இடம் அந்த மாதிரி போயிட்டு வேலை செய்வாங்க. அது வந்து ஜும் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விவசாயம் தான் பட் மெயின். பெரும்பாலும் ஆடு மாடு நிறைய ஆடு மாடு இருக்கு, மாடுகள் இருக்கும், மூங்கில் இருக்கும். நிறைய இடத்துல எல்லா வீட்லயும் பன்றிகள் இருக்கும். பெரும்பாலும் பன்றிகள்னா அது வீட்டில் வச்சு வளர்க்குற. இப்போ ஆடு மாடுகளை வளர்க்குற மாதிரி பன்னிகளை வளர்ப்பாங்க. இதைதான் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இதை அது பன்னி குட்டிகளையும் வைப்பாங்க, இல்லைன்னா இது அறுத்து கறியாகவும் இது பண்ணுவாங்க. பெரும்பாலும் எல்லா வீட்லேயும் அந்த பன்றிகளை வளர்ப்பாங்க. ஆமாம், அவங்களோட கல்ச்சரில் அது ஒரு. ஆமாம், அது வந்து ஒரு முக்கியமானது. வீட்டுக்கு பின்புறமோ இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயோ இடத்துல இது அது விட்டுற மாட்டாங்க. இது அது வந்து ஒரு கொட்டை, இது ஆட்டு கொட்டை மாட்டு கொட்டையை மாதிரி அதுக்கு ஒரு இடம் போட்டு அங்கே வச்சு அதுக்கு உண்டான தீனி போட்டு வளர்ப்பாங்க. அது வந்து காஸ்ட்லி. இதை விட ஆடுகளை விட அது வந்து காஸ்ட்லி. பன்றிகள் தான் பயங்கர. ஆமாம். அதனால அவங்க இப்போ 2-3 பன்றிகளை வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு அது போதும். மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, அந்த ஒரு இப்போ 25 வருஷம் நான் இங்கே இருந்திருக்கேன். 25 வருஷம் கடவுளுடைய பணிபுரிதலுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மளை மாதிரியே எல்லாரும் அந்த ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்னு. இன்னும் நம்மளை விட கஷ்டப்படுற மக்கள் நிறையா இருக்காங்க. ஒரு சிலர் இன்னும் ஒருவேளை உணவு கூட கிடைக்காம ஒரு நல்ல துணி உடுத்தாமே இருக்காங்க. அதனால் நம்மளும் ஜென்ரஸாக கொஞ்சம் இது இந்த மிஷனுக்காக இல்லைன்னா ஒரு தேவை அழைத்தலுக்காகன்னு இல்லை, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஜென்ரஸாகவும். இப்போ வந்து நம்ம
பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து இப்போ இந்த தேவாலயத்தில் வந்து கம்மியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி எங்களை மாதிரி என்னைய மாதிரியோ இங்கே வந்து மற்ற மறை மாவட்டங்கள்லையோ மற்ற சபைகளில் மூலமாக பணி செய்கிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்கான். அதனால் தாய் தந்தையர்கள் ஜென்ரஸாக கொஞ்சம் இது தேவாலயத்தில் என்கரேஜ் பண்ணி இது மகளோ மகனையோ கடவுளுக்கு அர்ப்பணித்தா இன்னும் இந்த கடவுளுடைய நம்ம எப்படி நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றோமோ அதே மாதிரி நம்ம குழந்தைகள் மூலமாக இன்னும் பல கோடி மக்கள் ஆசீர்வாதம் பெறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும். அதனால் எல்லாரும் அந்த அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது இன்சிடெண்ட் இருக்கும், நெகட்டிவிட்டி, அதெல்லாம் பார்த்துக்கிறாம நம்ம கடவுளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்தா இன்னும் நல்ல பணி செய்ய முடியும், கடவுளுடைய பணி சிறப்பாக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு கருவியாக இருக்க முடியும். அதுதான் மக்களுக்கு சொல்லக்கூடியது. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இங்கே உள்ள மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் மென்மேலும் அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் பொழிந்தரில் இறைவனை வேண்டுவோம். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இதான் இப்போ நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம் என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி எப்பயுமே எங்களுடைய ஜெபம் ஆசீர்வாதம் எல்லாருக்கும். அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுஹாட்டியில் இருக்கிறோம். நிறையா பேர் பிரதர், அதே போல் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாநிலத்தை பற்றி, அவங்க செஞ்ச பணிகளை பற்றி, இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள் பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் இவங்களோட நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.